கடந்த காலத்தில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பில் இருந்த மாண்புமிகு ஜக்தீப் தன்கர் அவர்களை கட்டாயப்படுத்தி பதவி விலக வைத்து மேலும் அவரை அச்சுறுத்தி வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருக்கு ஏற்பட்ட நிலைதான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசு, பாஜக அரசு, ஒரு பாசிச அரசு என்பதற்கு 30 நாள் சிறையில் இருந்தால், விசாரணை கைதியாகவே இருந்தாலும் கூட முதலமைச்சர், பிரதமர், அமைச்சர் போன்ற பதவிகளை பறிக்க முடியும் என்கிற சட்டத்தை அறிமுகப்படுத்தியதும் சான்றாக இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் வீட்டுக்காவலில் சிறை வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் தங்கியுள்ள இல்லத்தை சுற்றிலும் இராணுவ படையினர் சூழ்ந்திருக்கிறார்கள். வெளி உலக தொடர்பே இல்லாத அளவுக்கு அவரை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பாசிச நடவடிக்கை. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை கண்டிக்க முன்வர வேண்டும். எந்த கருத்தையும் அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது கவலை அளிக்கிறது.